பதவி ஏற்பு விழாவில் ஏன் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போச்சு அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாக்கியிருக்காங்க. சொல்கிறவங்களுக்கு தெரியாதா இது மோடி அரசாங்கத்தோடைய ஒஃபீஷியல் டிரெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய சர்க்கார் இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் விவாதம் செஞ்சு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல், அந்த விஷயத்தை நம்ம அந்த உரிமையை அந்த தகுதியை எல்லா விதத்துலேயும் பெற்ற வந்தே மாதரம் பாடலுக்கு கொடுக்குறோம். அது ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 150 வருஷங்களுக்கு முன்னால் இந்தியா சுதந்திரம் இல்லாமல் பாழ்பட்டு நின்ற நேரத்தில் மக்களை ஒற்றுமைப்படுத்தி அது ஒரு விடுதலை வேணும், நம்மளுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற நினப்பு, நம்மளுக்கு வளம் வேணுங்கிற நினப்பு, நம்ம ஒற்றுமையாக இருக்கணுங்கிற நினப்பு, இது எல்லாத்தையுமே அது கொண்டு வந்தது. அது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணம் அந்த விஷயம். அப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரவீந்திரநாத் டகூர் அவர்கள் அதை பாடுறாங்க காங்கிரஸ் கூட்டத்தில். அப்போ என்னன்னா ஒற்றுமை, வளம், சுதந்திர வேட்கை, முன்னேற்றம், இந்த விஷயங்களுக்காக தான் அது பாடப்படுது. இன்னைக்கு நாம இது எல்லாத்தையுமே மறுபரிசீலனை பண்ணி இதை கொண்டு வர வேண்டிய நிலையில தான் இருக்கோம், சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆகியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ என்ன டிரெக்டிவ் அது மோடிஜி கொடுத்துருக்காங்கன்னா, 6 ஸ்டான்ஸாக உள்ள இந்த நேஷ்னல் சாங்கை எப்போல்லாம் நேஷ்னல் ஆந்தம் பாடப்படுதோ அப்போல்லாம் இதுவும் பாடணும். பிரசிடென்ட்டோட வருகை, அவர் திரும்பி போகும்போது பாடணும். அன்ஃபர்லிங் ஆஃப் த நேஷ்னல் ஃப்ளாக் அந்த சமயத்தில் கட்டாயம் பாடணும். கவர்னரோட உரைக்கு முன்னால் பாடணும். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் பாடணும். ஏன் பாடுறோம் அப்படின்னாக்கா, அது ஒரு மந்திரம் மாதிரி, அது ஒரு மாபெரும் சக்தின்னு மோடிஜி சொல்கிறாங்க. உலகினுக்கு எதை நாம் பறைசாற்றுறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவோட கனவு, தற்சார்பு கொள்கை, இந்த விஷயங்களுக்காக வேண்டிதான் இந்தியாவில் தானே தமிழகமும் இருக்குது. அதை நினைவில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க, நினைவில் வைக்கலை. ஸோ இதை நாம் மனசில் பதிக்கணும், இதை நம்ம பிரச்சாரம் பண்ணணும். நன்றி.